அன்பு இறைமக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய ஞாயிறு தியானத்துக்கு செல்வதற்கு முன்னதாக உங்கள் யாவரையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். எம்பெருமான் இயேசுவின் திருப்பெயர்களாலே பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு இந்த வார தியானத்திலே பங்கு பெறாம முடியாமல் போனாலும் பாவிகளும் அற்பர்களும் எளியர்களும் ஆகிய எங்களுக்கு இந்த தியானத்திலே பங்கு பெற முடியாத ஆலயத்திலே சென்றாலும் இவ்விதமாக காணொளி மூலமாய் காணுகின்ற ஒரு நிகழ்வை நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய ஆசீர்வாதமும் உமது கிருபையும் உமது மாறா தெய்வீக நிலைப்பாடும் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் நீர் பிரேசனத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற உம் தேரு இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் தீரு இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனியும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சத்தம் நிறைவேறுக, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமான்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. ஓய்வு நாள் தியானத்துக்கு செல்வதற்கு முன்னதாக உங்களுக்கு நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளினுடைய தலைப்பு கடவுளும் பல்சமய மக்களும், காட் அண்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க போகிறோம். நம் வாழும் இந்தியா, நாம் இந்தியாவிலே வாழ்கிறோம். இந்த இந்தியாவானது ஒரு சமய சார்பற்ற நாடு. எந்த சமயம் என்று சொல்லாதபடிக்கு, தெரியாதபடிக்கு எல்லா மக்களும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் வாழ்கின்றது தான் இந்தியா.
குறிப்பாக இந்திய தேசத்திலே 82 விழுக்காடுகள் இந்துக்கள் வாழ்கிறார்கள், 12 விழுக்காடுகள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள், 2.5% கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், 1% சீக்கியர்களும் பௌத்தர்கள் மற்ற இனத்தவர்கள் வேறுபடியாக வாழ்கின்றார். இந்த பல்வேறு இன மக்கள் வாழ்ந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டு கொண்டிருக்கிறோமே, இதுதான் இந்தியாவினுடைய தனி சிறப்பு. ஜனநாயக நாட்டிலே ஒரு பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. பிற சமயத்தை குறை கூறுவது மிகவும் தவறு, மிக மிக தவறு. பிற சமய மக்கள் விளக்கு கொளுத்துகிறார்கள், கற்பூரம் ஏற்றுகிறார்கள், தேங்காய் உடைக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொல்வதற்கு நீங்களும் நானும் யார்? இதைதான் நீங்க கேட்ட இந்த நாளினுடைய தலைப்பு. பிற சமயத்தவரை, பிற கடவுள்களை தழுவி இருக்கின்ற மக்களை அன்பால் இணைக்க வேண்டும், அன்பால் இழுக்க வேண்டும், அன்பால் ஆதரித்து அவர்களை நம்முடையவர்களாக மாற்ற வேண்டும். இப்படியானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் பிற சமயத்தை குறை கூறுவதாக, குறை கூறுகின்ற அந்த நிலைமை விட்டுவிட வேண்டும். குறை கூறுவதனாலே சமய அடிப்படை வாதங்கள் தோன்றுகின்றன. இதன் அடிப்படையிலே, இந்த சமய வாதங்கள் அடிப்படையிலே குழப்பங்கள், மோதல்கள், எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், வைராக்கியங்கள், கசப்புணர்வுகள், விரோதங்கள், நட்பு உறவு இல்லாத தன்மை, மனித நேயமற்ற செயல்பாடுகள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாற்றாரை தன்னவராய் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அற்றுப்போவதினாலே இந்த உண்மையான வெளிப்பாடு காணாமல் போகிறது. மீகா தீர்க்கதரிசன நூலிலே 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே மீகா தீர்க்கதரிசி உரைக்கிறான், சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் நாமத்தை பற்றி கொண்டு, என்ன அழகா சொல்றாங்க, சகல ஜனங்களும் யாரா இருந்தாலும் சரி, சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும், பிடித்து கொண்டு பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். ஆமாங்க, நீங்க சொன்ன நாங்களும் சொல்றோம், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஐயா, நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஆக இந்திய தேசத்திலே அனைவரும் ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஒருமைப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, மனித நேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாம் யார் என்பதை சிந்திப்போம். நான் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவுக்குரிய ஆராதனை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். நான் இந்து என்றால் இந்துக்களுக்குரிய ஆராதனையும் வணக்கங்களையும் நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஆராதனைகள் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக பிறரோடு, பிற சமயத்தோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனால தான் இந்த வார்த்தையில மிக அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய சமயத்தை தழுவி கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்களை விட நற்பண்பு உடையவர்களாய் இந்துக்கள், பிற மாற்று சகோதரர்கள் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே பழகியிருந்தால் இந்த பழக்கம் உங்களுக்கு தெரியாது. அனைத்து மக்களிடமும் நாம் பழகினால்தான் இந்த உறவும், அவர்கள் வைத்திருக்கிற பற்றும், அவர்கள் வைத்திருக்கிற பக்தி உணர்வும் தெரிய வரும். பிற மக்களோடு, பிற சமயத்தாரோடு நாம் பழகி இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்த இல்லை என்று சொன்னாலும் இனிமேல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே எதிர்பார்த்து நாம் செயல்படுகின்ற செயல்பாடுகள் அனைத்தும் கடவுளுடைய கிருபையினாலே வெற்றி பெறுகிறது. இஸ்லாத்தினுடைய கருத்தானது இறைவன் அளவற்ற அருளாளர். இன்னும் அழகா சொல்றார், இறைவன் அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையவர். அங்கே அன்பை மையப்படுத்தி சொல்லுகிறார். அளவற்ற அருளாளர், அருள் கொடுக்கின்ற, கருணை கொடுக்கின்றதில் கருணை வல்லவர், அதே நேரத்தில் நிகரற்ற அன்புடையவர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே இந்து மதத்திலே பார்க்கும் பொழுது கடவுள் கருணை கடல் என்று சொல்கிறார்கள். கருணை கடல், அந்த நிகரற்ற அருளாளர் என்று சொல்வதற்கு இங்க என்ன சொல்றாங்க, கருணை கடல் என்று கடலை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அன்பு மயமானவர்கள், அன்பு மயமானவர். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களும் இதை தான் சொல்லுகிறோம். இயேசு அன்பாகவே இருக்கிறார், இறைவன் அன்பாகவே இருக்கிறார், எங்கும் அன்பு மயம். ஆகவே எல்லா மதங்களும் அன்பை மையப்படுத்தியே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்புதான் எல்லா மதத்திற்கும் உரியதாய் காணப்படுகிறது. அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்கின்ற கருத்தோடு அன்பை சொல்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தலைப்பின் பகுதியை நாம்
ஆழ்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த காரியங்களை எல்லாம் மேற்போக்காக நாம் பார்த்து வருவது மிக நல்லது. ஏனென்று சொன்னால் இந்த பல்வேறு சமயம் இந்திய தேசத்தில் நிறைந்து காணப்படுகிறது. இந்த பல்வேறு சமயத்தின் மத்தியிலே நாமும் இணைந்து செயலாற்றி கொண்டிருப்பது மிக சிறப்பு. எந்த விதமான சண்டையும் சச்சரவும் வாதங்களும் பேதங்களும் மாற்று கருத்துக்களும் மனித நேயமற்ற பண்பாடுகளும் இல்லாதபடிக்கு ஒன்றாக எல்லா மதங்களும் இணைந்து வாழ வேண்டும் என்றால் அன்பின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். அன்பு மட்டுமே நங்கூரமாய் செயல்பட வேண்டும். ஆகவேதான் 1 புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் கடந்து போகும் பொழுது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் ஆமா, கர்த்தருடையதுக்கு என்ன அழகா சொல்றாரு பாரு. கர்த்தாவே எல்லாம் உம்முடையவைகள். நீர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள், வானத்தில் இருக்கின்ற அத்தனை சத்துவங்களும் பூமியிலே காணப்படுகின்ற அத்தனை மிருகங்களும் பறவை பட்சிகளும் பலவிதமான நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஊர்வன பரப்பன நீந்துவன அனைத்தும் மரஞ்செடிகள் கொடிகள் அனைத்தும் எல்லாமே உம்முடைய. என்ன அழகா சொல்ற பாருங்க 1ஆம் புத்தகத்தில். எல்லாம் உம்முடையது, எல்லாத்திற்கும் அதிபதி நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் அதிபாரி நீரே. என்ன அழகா சொன்ன, சர்வ சிருஷ்டி, உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சிருஷ்டிகளும் யாரும் தேவனுடைய கண்களுக்கு மறைவா நான் தனியா பிறந்துட்டு வந்துட்டியா, நான் தனியா உருவாக்கப்பட்டு வந்துட்டியா, நான் தனியா இல்லைங்க. எல்லாமே அது யாரா இருந்தாலும், மனித பிறவியா இருந்தாலும் அல்லது விலங்கு பிறவியா இருந்தாலும் அல்லது மரஞ்செடி கொடிகளா இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய கண்ணின் பார்வையினாலே கையின் பார்வையினாலே வெளிப்பட்டு வருகின்ற செயல்பாடுகள் தான். ஆகவே தான் சொல்றாரு, இந்த கிறிஸ்தவ மதமானது யூதர்களுக்கு மட்டுமல்ல அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்திற்கும் பொதுவானது. ஆகவே தான் இங்க தலைப்பில் சொல்றாங்க, கடவுளும் பல் சமய மக்களும் எல்லா இணைத்தவர்களையும் ஒன்றிணைத்தது தான் கிறிஸ்தவ மதம். மத்திய சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து கிறிஸ்தவம் வராங்கன்னு சொல்லிங்க. அநேகர் யாரோ கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தின் ஆபிரகாம் ஈசாக்கு. ஐயா, நம்ம அடிக்கடி சொல்ற விசுவாசிகளுடைய தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கு என்று சொல்றோமே, அவர்கள் மடியில் போய் உட்காந்துப்பாங்க. ஐயா, நம்ம போயிட்டு நம்ம சீட் கேட்க முடியாது. ஐயா, நான் தானே கிறிஸ்தவன், நான் தானே 50 வருஷமா இருக்கிறேன், நான் தானே 3 தலைமுறையா இருக்கிறேன், நான் தான் கிறிஸ்தவன், எனக்கு தான் யாருக்கு ஆபிரகாம் மடி வேணும் இல்லையா? யார் மடின்றது ஆண்டவர் தான் டிசைட் பண்ணும். பாருங்க, அங்க படிங்க. பரலோக ராஜ்யத்தின் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு அவங்க போய் பந்தி இருப்பாங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆவார், பிந்தினோர் முந்தினோர் ஆவார். ஐயா, நாங்க கத்தி பிரசங்கம் பண்ணனே, கத்தி உமக்காக ஊழியம் பண்ணனே, வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போனேனே, கைத்தாளெல்லாம் எடுத்துன்னு போனேனே, டிராக்ஸ் கொடுத்தனே, உபவாசம் இருந்தனே, ஜெபித்தனே, நோ யூஸ் அட் ஆல். அவர் என்ன சொல்றாரு பாருங்களா, எந்த இடத்தில் இருந்தாவது மக்கள் வந்து ஆபிரகாமின் வழியிலே ஈசாக்கின் வழியிலே உட்கார்ந்து கொள்வார்கள். ஆகவே எனக்கு கருமையானவர்களே, அவர்கள் ராஜ்யத்திலே, இயேசுவின் ராஜ்யத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமானால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று அன்பு. கொரிந்தியர் புஸ்தகத்தில் மிக அழகா சொல்றான், அன்பே பிரதானம், வேற எதுவுமே கிடையாதுங்க உலகத்துல. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 படிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி. பாத்தீங்களா ஐயா, இதான் என் பிதாவின் சித்தம். செயல்படுவது எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்ல. ஆமாங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி. ஐயா, இந்த உலகத்தில ஐயர் சொல்லிட்டாருங்க, மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் உபவாசம் இருக்கணும், 40 நாள் 2 நாட்கள் உபவாசம் இருக்கணும். இந்த டேனியல் உபவாசம், அந்த உபவாசம், எந்த உபவாசம் கிடையாது. அங்க என்ன பண்றாங்க, என் அப்பன் இயேசுடைய சித்தத்தின்படி, பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே, செய்யாதவன் எவனோ பாருங்க படிங்க. பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்ல. செய்கிறவன் யாரோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிறப்பான். மற்றவங்களாம் இந்த 5 கனிகளை போல புறம்பாக்கப்படுவார்கள். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறவுங்கள், ஆண்டவர் தொடரணும், நீங்க யாரோ. அந்த நிலைமைக்கு தான் கிறிஸ்தவர்கள் மாற்றப்படுவார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். இறைவன் ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, இறைவன் அனைவருக்கும் பொருத்தமானவன். ஆகவே இந்த உலகத்திலே 2 கொள்கைகள்
ஓர் இறை கோட்பாடு, ஈரிரை பல இறை கோட்பாடு என்று சொல்லி இந்தியாவிலே இருக்கிறது. பல கடவுள் கொள்கைகள், ஓர் இறை. ஆகவே இந்த ஓர் இறை என்பதை யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் பின்பற்றி வருகிறோம். மற்ற பல கடவுள் கோட்பாடுகள் என்பதை இந்துக்களும் மற்றவர்களும் பின்பற்றி வருகிறோம். எப்படியாயிருந்தாலும் இறைவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் நான் அன்பை தளித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தலைப்புக்கு நாம் நுழைவதற்கு முன்னதாக நான் எந்த அளவுக்கு பிற சமய மக்களோடு ஒப்புரவாகி இருக்கிறேன், அவர்களோடு கூட இணைந்து வாழுகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில பிற சமயத்து மக்கள் எவ்விதமாய் குறுக்கிட்டு தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சிந்தனையோடு நாம் செய்வோம். ஆகவே இந்த இறைவனும் கடவுளும் பிற சமயத்தவரும் என்கிற தலைப்புக்கு நாம் செல்வதற்கு முன்னதாக இதை நன்கு சிந்திப்போம். நான் என்ற ஒரு அடிப்படையிலே நாம் இந்த காரியத்தை சிந்திப்போம். முதலாவதாக ஒரே நம்பிக்கை ஒரே கடவுள். ஆமோஸ் தீர்க்கதரிசி நூல்ல 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கடந்து போவோம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரைப் போல இருக்கிறீர்கள் அல்லவோ என்று பாருங்க. என்ன அழகா கார்லேட் பண்றாரு பாருங்க சாமி. இஸ்ரவேலருக்கும் எத்தியோப்பியருக்கும் கார்லேட் பண்றாரு பாருங்க. எத்தியோப்பியர் எங்கே ஒரு மூலையில இருக்கிறான், அவன் தேவனுக்கு விரோதமான செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் எத்தியோப்பியன் புத்திரரை போல படைத்தவராம் இறைவன் நாடு, இனம், மொழி அனைத்தையும் கடந்து மனித ரூபத்திலே வந்தவர் தான். ஆகவே மனித குலம் ரட்சிப்படைய பல முயற்சிகளை எடுத்து இறைவன் இந்த பூமியிலே வந்தார். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது நோவா காலத்திலே நீரினால் இந்த மனித இனம் தூய்மையாக்கப்பட்டது. இஸ்ரவேலரை மீட்டு கொண்டது இந்த விதமான தீக்கிரையினாலே மீட்டு கொண்டது. ஆகவே சொந்த மகனென்றும் பாராமல் இயேசுவையே இந்த பூமியிலே இழந்து அதன் மூலமாய் ரட்சிப்பை நமக்கு, இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. சங்கீதம் 66 1ஆம் வசனம் படிங்க. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய். தேவனுக்கும் பூமியின் குடிகள் எல்லோரும், தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்லல, இல்ல இஸ்லாமியர் மட்டும் சொல்ல, இல்ல இந்துக்களை மட்டும் சொல்ல, ஆனா சொல்ல பூமியின் குடிகளே, பூமியில் இருக்கிற அனைத்து குடிகளே, நீங்கள் எல்லோரும் கடவுளை கம்பீரித்து பாடுங்கள். அது 7ஆம் வசனம் என்ன சொல்ற பாருங்க. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லையில் எங்கும் அவருக்கு பயந்திருக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதாங்க நம்பிக்கை. தேவன் ஒருவரே தேவன். அவரே என்னையும் உங்களை ரட்சிக்கவல்ல தேவன். அவரே உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்கின்ற தேவன். அவரே உங்களுக்காகவும் எனக்காக ரத்தத்தை சிந்திய தேவன். அவரே சிலுவையில் அறையுண்ட தேவன். அவரே மரித்த தேவன். அவரே உயிரோடு எழுந்த தேவன். இந்த ஒரே நம்பிக்கை இருந்தால்தான் நாம் ஒரே கடவுளை தொழுகின்ற பிள்ளைகளாக இருப்போம். அதே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்பீங்க மறுபடியும். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு நமக்கு நல்ல உரிமை கொண்டாடுறோம். என்ன சொல்றோம், நாங்க தான் யூதர் மக்கள், நாங்க தான் கடவுளா தெரிந்து கொள்ள. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மட்டும் அல்ல ஐயா, எத்தியோப்பியரையும் நான் தெரிந்து கொண்டேன், அவர்கள் மீது எனக்கு அக்கறை உண்டது. ஆகவே இந்த நம்பிக்கை என்பது நங்கூரத்தின் அடையாளம். இந்த நங்கூரம் என்பது அன்பின் அடிப்படையிலே வந்திருக்கிற வேர். இந்த வேரின் மீது தான் கட்டப்பட்டது தான் நம்பிக்கை. சங்கீதத்தில் 68ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்திலே, பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி. ஆமாங்க, எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. பூமியின் ராஜ்யங்களே, ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை மாத்திரம், யூத ராஜ்யத்தை மாத்திரம் சொல்ல, ரோமர் ராஜ்யத்தை சாம்ராஜ்யம் மட்டும் சொல்ல, பூமியின் ராஜ்யங்களே நீங்கள் எல்லோரும் தேவனை பாடி. அதான் ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே கடவுள் ஒன்று விசுவாசிக்கிறது சொல்றமே. ஒரே கடவுளும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே திருமணமும். ஐயா, இந்த உலகத்துல பல பல ஞானஸ்தானம் இருக்கிறாங்க. பல ஏன்னு சொன்னா, நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டாயா, இப்பதாயா, உடனே மூக்கு. திருப்பி ஒரு மீட்டிங் போ, அங்க நான் ரட்சிக்கப்பட்டாயா, இல்ல ஆமா இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், அப்ப அங்கே ஒரு முக்கு. ஆக எத்தனை ஞானஸ்தானங்கள் இங்க அழகா சொல்ற படிங்க.
பூமியின் ராஜ்யங்களே, பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி தேவனை பாடுங்கள். இதுதாங்க நம்ம கட்டளை, கொடுக்கப்பட்ட கட்டளை தான். பூமியின் ராஜ்யங்கள் யாரா இருந்தாலும் ஒதுக்காதே, அவன் தீட்டுள்ளன் ஒதுக்காதே, அவன் ஆண், அவன் யூதன், அவன் கிரேக்கன், அவன் சமாரியன் ஒதுக்காதே, அவன் இந்தியன் ஒதுக்காதே, அனைவரும் ஒன்று என்ற ஒரே நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அதை தான் சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம கடந்து போகும் பொழுது, அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியைகளும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி ஆமா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கடவுள். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். பாட்டு மட்டும் பாட்டோம், இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். எங்கேயும் அந்த ரட்சகரை வெளியே காமிக்கிறோம்? வெளியே காட்ட முடியலையே, ஆலயத்திலே வச்சு பூட்டு வந்துடுறோமே. நம்முடைய சண்டைகள் காட்ட மறுக்கிறது, நமது பிரச்சனைகள் காட்ட மறக்கிறது, நமது அன்பில்லாத தன்மைகள் இயேசுவை உலக ரட்சகர் என்பதை வெளி உலகு காட்ட மறுக்கிறது. ஆஸ்திரேலிய மிஷனரி வந்தாரே கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவர் அன்பின் அடிப்படையிலே உலகத்துக்கு இன்னும் அழகா காட்டுப்படாரு பாருங்க. அந்த அம்மா காட்டினாங்கய்யா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவங்கள அந்த கொளுத்துனவங்களை ஒண்ணுமே பண்ணாதீங்க, விட்டுடுங்க. இதுதாங்க அன்பின் அடிப்படையிலே அந்த அம்மா செயல்பட்ட அந்த செயல்பாடு. அந்த செயல்பாடின் மன்னிப்பின் வழியாக இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று திருச்சபையாகிய நாம் எந்த செயல்பாட்டிலே கர்த்தரை வெளிப்படுத்துகிறோம்? ஏதோ ஒரே நம்பிக்கை, ஒரே கடவுள் இருக்கட்டும் ஒரு பக்கம், நீங்க எந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறீர்கள்? அதே அன்னை தெரேசாவை பார்க்கிறோமே. அன்னை தெரேசா அம்மையாரும் அன்பின் பணியினாலே இந்த இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து இந்திய மக்களுக்கு நன்மை செய்தார்கள். அவர்களும் அன்பின் அடிப்படையிலே செய்தார்களே. நம்மிடத்திலே அந்த அன்பு நிலை தோங்கி காணப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி மக்களை ஒருங்கிணைக்கிறோம்? நாம் ஒற்றுமைப்படுத்துகிறோமா? பிரித்து தான் விட்டுறோம். மக்களை அதிகமா பிரித்து விடுறோமே. நம்முடைய பார்வை குறுகலான பார்வை, அகன்ற பார்வை இல்லை, விசாலமான பார்வை இல்லை, குறுகலான பார்வை. என்னவன் வேதம் வச்சிருக்கிறானா அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் என்னோடு கூட இருக்கணும். வெள்ளை துணி கட்டிங்கிறானா அவன் தான் என்னோடு கூட இருக்கணும். முழுக்க ஞானசனம் எடுத்தானா அவன் தான் என்ன. இப்படியாக பல்வேறு பிரச்சனைகளிலே இயேசு ஒரே கடவுள் என்ற நம்பிக்கையை நாம் மறந்து விடுகிறோம். ஒரே கடவுள் என்பதை பிறகு சுட்டிக்காட்ட மறந்து விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமய சமூக வேறுபாடு இல்லாத ஒருமைப்பாட்டிற்காக தான் கடவுள் சொல்றாரு, கிறிஸ்துவும் கடவுளும் பல் சமய மக்களும். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரே சமயமாய் ஒரே நம்பிக்கையோட ஒரே கடவுள் என்ற கோட்பாடோடு இருக்கும் பட்சத்திலே அவர்கள் நம்மவர்களை என்ற ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். அவ்விதமாய் வருவது அன்பின் அடிப்படையிலே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஸ்டெயின்ஸ் அம்மா அவர்கள் எவ்விதமாய் தனக்கு தவறு செய்தவர்களையும் மன்னித்தார்களே. அன்னை தெரேசா அவர்கள் அந்நிய குழந்தைகளையும் சேற்றில் இருந்த குழந்தைகளையும் தூக்கி வாரி எடுத்து போட்டுக்கொண்டார்களே. தன் ட்ரெஸ் அழுக்காவது நினைக்கலையா? இருந்தது 2 ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸையே அந்த அம்மா கேர் பண்ணல, அணைத்து கொண்டார்கள் அன்பினாலே. நீங்களும் நானும் கூட இந்த உலகத்திலே ஒரே நம்பிக்கையுடையவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யணும். 2வது காரியம், இந்த சமயத்தின் அடிப்படையில ஒரே மேய்ப்பர் ஒரே குடும்பம். ஒரே மேய்ப்பர் ஒரே குடும்பம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, நானே நல்ல சொல்றேன், நானே நல்ல, ஐ அம் குட் ஷெப்பர்ட், நான் தான் நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு. இதாங்க ஒரே மேய்ப்பனுடைய கடமை. அவன் குரல் கொடுத்தானா இது குரல் கொடுக்கணும் அந்த ஆடு, இல்லைன்னா அந்த ஆடு அவன் குரலை கேட்கலாம். மேய்ப்பன் இல்லைன்னு அர்த்தம். மேய்ப்பன் என்று சொன்னால் அந்த மேய்ப்பன் அழைக்கின்ற குரலுக்கு இந்த ஆடுகள் செவிசாய்க்க வேண்டும். அதை தான் அங்க சொல்றாரு பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், அந்த குட் ஷெப்பர்ட். இந்த உலகத்திலே வந்த மேய்ப்பர்களிலே அநேகம் பேர் தங்களை தாங்களே மேய்ந்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி அல்லையா, நான் பிறரை நலி உண்டதை, நசல் கொண்டதை, கால் ஒடிந்ததை, அப்படிப்பட்ட வீணாக போய்கொண்டிருக்கிறதா கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல. இன்னைக்கு அநேகம் பேர் நினைச்சிருக்கிறான், எனக்கு மட்டும்தான் இந்த ஆலயம், எனக்கு மட்டும்தான் இந்த வீடு, எனக்கு மட்டும்தான் இயேசு. இல்லையா, இயேசுவானவர் எல்லாருக்கும் ரட்சகர் என்பதை
வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவரே இங்க சொல்லிவிட்டார். மிக அழகா சொல்ல பாருங்க, மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்களை தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். படிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதாவானவர் குமாரனை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் குமாரனானவன் பிதாவை அறிந்திருக்கிறது போல, நான் என்னுடையவைகளை அறிந்தும், நான் என்னுடையவைகள் இந்த உலகத்திலே யார் யார் காணாமல் போயிருக்கிறார்களோ, யார் யார் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யார் மக்களாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் அறியப்பட்டிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள். ஒருவேளை இந்த நேரத்தில் இது விதமான காரியம் செய்து கொண்டிருக்கலாம், நாளை கண்டிப்பாய் அந்த துரத்துண்ட வெளியே போய்விட்ட அந்த மகனை போல, கெட்ட குமாரனை போல, அவன் தகப்பனை போல எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது 1 கொரிந்தியர் 8:3, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமாங்க, கடவுளிடத்திலே அன்பு செலுத்துவர்கள் மட்டுமே கடவுளை அறிந்திருக்கிறவர்கள். அப்போ இங்க மேய்ப்பன் ஆடு போல இறைவன் மக்களை மெய்யாக அன்பு தோன்றுகிற இறைவனுக்கும் மேய்ப்பர்களுக்கும் ஒரு கார்லேட் பண்றார். இறைவன் தான் மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் என்று சொல்லப்படுகின்றவன் இறைவன். அந்த இறைவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கின்ற ஆடுகள் நாம். இந்த ஆடுகள் தான் மெய்யான அன்போடு காணப்படுகிறது. இந்த அன்போடு காணப்படுகின்ற இந்த ஆடுகள் மாத்திரமல்ல, இந்த அதே அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் படிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள், ஆமா, ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. எல்லாம் நினைச்சுக்கிறோம் இது மட்டும்தான் 2% இருந்தா போதும். இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார், இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 10:16 எனக்கு இந்த ஆடு மட்டும் இல்லையா, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. ஐயா, இது எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறது, அதையும் பிடித்து வர நான் கடமைப்பட்டவன். கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே வருகிற மக்களை மாத்திரம் கணக்கெடுத்து உட்கார்ந்து இருக்காதே, ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரம் ஓட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காதே, ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் சோறு போட்டு உட்கார்ந்து இருக்காது, அவங்களுக்கு மட்டும் துணி கொடுத்து உட்கார்ந்து இருக்காதீங்க. எனக்கு அருமையானவர்களே, வெளியே செல்லுங்கள் சொல்லி படிங்க. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளையும், அப்படியானால் இந்த தொழுவத்தில் இல்லாத, இந்த ஆலயத்தில் இல்லாத, இந்த திருச்சபையில் இல்லாத, நம்முடைய கட்டுக்குள் இல்லாத எத்தனையோ ஆடுகள் வெளியே இருக்கிறது. அந்த ஆடுகளையும் நான் கொண்டு வர வேண்டும். இதுதாங்க பிரதானமான வேலை. அதான் ஒரே மேய்ப்பன் ஒரே குடும்பம் என்கிற ஒரு சரணம். ஆகவே சமரசம் உலாவும் இடமே என்று ஒரு பாட்டு பாடுறாங்க. சமரசம் உலாவும் இடமே. இந்த பூமியானது சமரசம் உலாவும் இடங்கமாக மாற வேண்டும். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் படிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, தமக்கு பின் வருகின்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, ஐயா, அந்த நூற்றுக்கல்வியை சொல்றான். அதுக்கு மேல பார்க்கும்போது நூற்றுக்கல்வியை காரியத்தை சொல்றாரு. அவன் சொல்றான், என்னை ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அப்படிப்பட்ட பவர் எனக்கு இருக்குது. ஐயா, ஆனாலும் நீங்க வராதீங்க, நீங்க என் வீட்டுக்கு வராதீங்க, நான் பார்த்துறேன். அல்ல, இங்கிறது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். எல்லாம் எவ்வளவு, வாட் எ பியூட்டிஃபுல் விசுவாசம், என்ன அருமையான ஒரு நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு பாருங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ரோம தளபதி, இந்த ரோம யூதன் அல்லாதவன் இவன் சொல்றானே, நீங்க வரவேணா ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ள நான் என்ன பண்ணல, பார்க்கவில்லை, காணவில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை தான் ஆண்டவர் இன்றைய நாட்களிலே கூட நம்மிடத்தில் இல்லாத ஒரு பக்தியும், நம்மிடத்தில் இல்லாத ஒரு விசுவாசமும், நம்மிடத்தில் இல்லாத ஒரு அன்பின் தோரணையும் அநேக வெளி மதத்தவருக்கு உண்டு. அதை தான் ஆண்டவர் சொல்றார், தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள். அது 11ஆம் வசனம் படிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். ஆமா ஐயா, பார்த்தீங்களா, என்ன அழகா சொல்லிட்டார் ஆண்டவர். ஐயா, எங்களுக்கு பந்தியில் இல்லையே, எங்களை உள்ள எங்களை அரியன்னு தொத்திட்டாங்களே. எப்படி தொத்துவாங்கன்னா, ஏன் தொத்துருவாங்க, நீங்க மந்தையில சேரல, நீங்க ஒரே குடும்பமா இல்லை, ஒரே நம்பிக்கையா இல்லை, ஒரே கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளல, மனதளவிலே, பெயரளவிலே, பேச்சளவிலே நான் ஒரே கடவுளை வணங்குகிறேன், உண்மையான கடவுளை வணங்குகிறேன் என்று சொன்னாலும் நம்முடைய செயல்பாடுகள் தீமையாய் இவைகளுக்கு அப்பால் தான் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு,
கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் மக்களை வரவழைத்து அவர்கள் எங்க உட்காருவாங்களா? ஆபிரகாமில் போய் உட்காந்துப்பாங்க. அவங்க ஆபிரகாமு கூட பந்தி சாப்பிடுவாங்க. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? அந்த ஆண்டவர் சொல்ல, ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் மாற வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு பெரியதாய் காணப்பட வேண்டும். வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அனைவரும் கிறிஸ்தவ குடும்பம் என்கிற ஒரு நிலைமையிலே, அனைவரும் இயேசுவின் குடும்பம் என்ற நிலைமையிலே, அனைவரும் இயேசுவுக்கு அன்பின் அடிப்படையில் வந்த குடும்பம் என்ற நிலைமையில மாற்றப்பட வேண்டும். அதைத்தானே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. படிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு யார் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அன்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு, சத்தியத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு, உண்மையின் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டு, ஒரே குடும்பம் என்ற எண்ணத்திலே ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் அவருடைய கடக்கால் மேல கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிற கருமையானவர்களே, நாம் யாரும் அல்ல. நாம் யாரானா அந்நியர் அல்ல. நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கிரேக்கர் இருந்தாலும் சரி, யூதரா இருந்தாலும் சரி, இந்தியரா இருந்தாலும், ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தாலும், எத்தியோப்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள் என்ற ஒரே அந்தஸ்திலே ஒரே குடும்பத்திலே இணைகிறோம். இது சாதாரணமான உருவாக்கம் அல்ல. இயேசுனுடைய அன்பின் அடிப்படையில இருந்த உருவாக்கம். இந்த உருவாக்கம் எப்படி வந்ததுன்னா எபேசியர் 2:16 படிங்க. 2:16 பகையை ஆகவே யார் யாருக்கு என்னென்ன பகை இருந்ததோ எல்லா பகைகளையும் சிலுவையிலே கொன்று போட்டார் என் தேவனாகிய கர்த்தர். நம்ம இங்க பாரபட்சம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, அவன் வேறு நான் வேறு, அவன் வேறு மதத்தான் நான் வேறு மதத்தான், அவன் வேறு இனத்தான் நான் வேறு இனத்தான், அவன் மொழி பேசுறவன் நான் வேற மொழி பேசுறவன் இல்லையா? இப்படிப்பட்ட பகைகள் அனைத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் யார் வேண்டாதவர்கள் வேண்டியவர்கள் என்ப இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கின கருமையான தேவ ஜனமே. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளும் பல் சமயத்து மக்களும் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே முதலாவதாக ஒரே நம்பிக்கை ஒரே கடவுள், இரண்டாவது ஒரே மேய்ப்பர் ஒரே குடும்பம், மூன்றாவதாக நாம் செல்ல போகிறது பார்க்க போகிறது ஒரே திருச்சபை ஒரே திருப்பணி, ஒன் சர்ச் அண்ட் ஒன் மிஷனரி. ஆக ஒன் மிஷன். இந்த மிஷன் என்பது எல்லாருக்கும் இருக்குங்கய்யா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் ஆமாங்க. நிறைய வீடு கட்டுறோம். ஒரு வீடு இன்னொரு வீடு ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது சரியா ஜாயின் பண்ணலன்னா நல்ல மழையில உள்ள ஒழிவுது. ஐயா நான் இவ்வளவு செலவு பண்ணனே இல்லையா, நீங்கள் இசையவில்லை, நீங்கள் ஒருவரோடு இசைந்து கட்டப்படவில்லை. என் தேவனாய் கர்த்தர் சொல்றாரு ஒரே திருச்சபை ஒரே திருப்பணி, ஒன் சர்ச் அண்ட் ஒன் மிஷன். இப்படி மாற வேண்டுமானால், இந்த விஷன் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒரே திருச்சபையாய் ஒரே மந்தையாய் ஒரே மேய்ப்பராய் ஒரே நம்பிக்கையுடைய பிள்ளைகளாய் வர வேண்டும். கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்பட்ட நாம், இயேசுவின் மந்தையிலே சேர்க்கப்பட்ட நாம் ஒரே குடும்பம் ஒரே திருச்சபை என்ற எண்ணத்திலே ஒன்று கூட வேண்டும். ஆகவே திருச்சபை என்பது ஒரு புனித கூட்டம். அதை இன்னைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை என்பதனுடைய அர்த்தமே ஒரு புனித கூட்டம். திரு என்றால் இறைவன், சபை என்றால் கூட்டம். இறைவனுடைய கூட்டம் கூட்டப்படுகிற இடம்தான் திருச்சபை. ஆகவே நம்பிக்கையில ஒன்றிணைந்த கூட்டம் சமூகம். இந்த சமூகத்திலே இருக்கிற நாம், திருச்சபையாயிருக்கிற நாம், திருச்சபையில் அங்கமாயிருக்கிற நாம், ஐயா எனக்கு வெறுப்பு வந்துச்சு இந்த திருச்சபை இன்னொரு திருச்சபைக்கு போயிடறா இல்லையா? பல்வேறு பிளவுபட்டிருக்கிற திருச்சபையில் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே திருச்சபையாய் முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொன்னார்களே, அதுதாங்க உண்மை. அதுதான் உண்மை. முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக மாத்திரமே முடங்க வேண்டுமே. வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு காரியங்களுக்காக வெவ்வேறு விதமாக இன்றைய கிறிஸ்தவ சமூகமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சமூகமும் அன்பால் இணைக்கப்பட்ட சமூகமும்
முழங்காலில் ஊன்றி கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல, என் ஆண்டவர் தேவனுக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்க வேண்டும், நம்பிக்கையில ஒன்றிணைய வேண்டும். அதே எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கடந்து போவோம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. சபைக்கு தலையாய், நமக்கு எல்லாருக்கும் தலைவர் அவர்தான். ஹெட் ஆஃப் தி ஃபேமிலின்னு சொல்றாமே. who is the head of the family? Jesus is the head of the family. திருச்சபையுடைய தலைவர் அவர் தான் ஹெட். ஒன் மிஷன் ஒன் சர்ச் என்று சொன்னமே, அந்த சர்ச்சினுடைய ஹெட் அவர் தான். சொல்லுங்க, படிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். முழுவதுமாய், கம்ப்ளீட்லி, அப்படியே அர்ப்பணிக்கிற தன்மை. என்னை முழுவதும் ஒப்படைத்தேனே, ஏற்றுக்கொள்ளுமே இறைவா என்று பக்தன் பாடுகிறானே, அந்த பாடலுக்கு ஏற்ப என்னை மூட்டும் ஒப்புவித்தேனே ஏற்றுக்கொள்ளும் என்று பாடுறோமே, இயேசுவானவர். அவருக்கு நாம் திருச்சபையாக, ஆலயங்களாக, ஒரு மிஷின் திருப்பணி திட்டத்திலே செயல்படுகின்ற மக்களாக, நெல் மக்களாக இணைந்து செயல்படும் பொழுது நம்மையே அர்ப்பணிக்க இயேசு அர்ப்பணித்தார். இயேசுவை போல நட என் மகன் என்று சொல்லுமே, இயேசுவை போல நடக்கிறவன் தம்மையே அர்ப்பணிப்பான். அதே 27 படிங்க. எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் ஆமா, கரை இல்லாதபடி, திரை இல்லாதபடி, மாசற்ற நிலைமையோடு தூய்மை நிறைந்த மக்களாக, ஏற்ற தாழ்வுகள் அகற்றிய மக்களாக, மொழி, இனம், ஜாதி என்ற பிரச்சனைக்கு இடமில்லாதபடி, பதவிக்காக, போட்டிக்காக மனப்பான்மையோடு செயல்படாதபடிக்கு, பெருமையும் பண ஆசையும் இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில பெருமை, பண ஆசை, போட்டி, பதவிக்கு போட்டி. ஐயா, எலெக்ஷன் வந்தா எத்தனை பிரிவுகள் அடிச்சுக்குது, உதைச்சுக்குது. என்ன பார்க்கிறோம், பேப்பர்லயே வருது. நான் மறைத்து சொல்லவில்லை, பேப்பர்லயே, செய்தித்தாள்களே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைய திருச்சபைகள், இயேசுவை வெளிப்படுத்த கொடுக்கப்பட்ட திருச்சபைகள் எவ்விதமாய் இருக்கிறது? நான் என்ற அகந்தையோடு செயல்படுகிறோமே. திருப்பணி என்பது இறைவனுடைய பணி ஆயிற்றே, அதை நாம் செய்ய போகிறோமே. உண்மையாய், உறுதியாய், ஊக்கமாய் செயல்படுவோமே. பேப்பர்ல போடுறான், இத்தனை கோடி ரூபாய் இவர் ஊழல் செய்தார். எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்த பணம்? ஏழைகளுடைய பணம். ஐயா, ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஏழை விதவையை பார்த்தாரு, 2 காசு போட்டாங்களே, அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்த அம்மா தனக்குரியதை எல்லாம் போட்டாங்கன்னு, அதை தனக்குரியதெல்லாம் எடுத்து இவன் சாப்பிட்டுக்கிறான். தனக்குரியதெல்லாம் எடுத்து இவங்க மாளிகையில கட்டினுக்கிறாங்க. தனக்குரியதெல்லாம் எடுத்து இவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்ல, திருச்சபை என்பது ஆண்டவருக்கு உள்ளதாக, ஆண்டவர் கட்டுப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும். இந்த பதவி போட்டிகள் இருக்காத ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். பெருமைகள் இல்லாத ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். பண ஆசை இல்லாத ஒரு திருச்சபையாக இருக்கட்டும். அதான் சர்ச். அதுதான் ஒன் சர்ச் ஒன் மிஷன் என்று சொன்னார்களே. அந்த ஒன் சர்ச் எப்படி வரணும்னா, ஒரே ஆலயம், தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி வேண்டும்? அவர் தான் தலைவராக இருக்கின்றவர். தன்னையே உலகத்திற்கு கொடுத்தார், அர்ப்பணித்தார், ஒன்றுமில்லாதவராய் மாற்றப்பட்டார். பலர் எல்லாம் இருந்தும் எல்லாற்றுக்கும் அதிபதியாயிருந்தும் உலகம் அனைத்தையும் படைத்தவராயிருந்தோம், இந்த பூமியில ஒன்றுமில்லாதவராய் வந்தார், ஒன்றுமில்லாதவராகவே சென்று விட்டார். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. திருப்பணி என்பது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அதானே திருச்சபை. இந்த மிஷனுடைய முக்கிய பொறுப்பு என்ன? அர்ப்பணித்தல் முக்கிய பொறுப்பு என்ன? ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். குடும்பத்திற்கு சாட்சியாய் அல்ல, நான் தழுவி இருக்கின்ற மதத்திற்கு சாட்சியாய் அல்ல, நான் நேசிக்கின்ற என்னுடைய நண்பனுக்கு சாட்சியாய் அல்ல. என கருமையானவர்களே, அங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறார். இயேசுவுக்கு நல்ல சாட்சிகளாய் 300 வருஷத்திற்கு முன்னாடி இந்த திருப்பணியை, இந்த அர்ப்பணிப்பு பணியை இந்தியாவிலே செய்தவர்கள் ஜெர்மனி நாட்டவர்களும் இங்கிலாந்து நாட்டவர்களும். அவர்கள் இங்க வராங்க, நற்செய்தியாளராக வந்து இந்த மண்ணிலே ஆண்டவருடைய நாமத்தை வேரூன்ற செய்கிறார். பல அடையாளங்களால் உள்ள இந்திய சமூகத்தை மாற்றினார். பல அவங்க வரும்பொழுது இப்பவே இந்த விதமான போராட்டங்கள் இருக்குதுன்னா அப்போ எவ்வளவு போராட்டத்திற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. 300 வருஷத்துக்கு முன்னால
வந்த இந்த இந்திய பூமி ஒரே உடலா இல்லை, ஒரே சமூகமா இல்லை, ஒரே இனமா இல்லை, பிரிந்து காணப்பட்டது. பிரிந்து காணப்பட்ட இந்த சமுதாயத்தை அவர்கள் ஒரு திருச்சபையாய், ஒரு சபையாய் உருவாக்கினார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபைகள் இன்னும் பிளவுபட்டு போய் விடாதபடிக்கு ஒன்றுபட செய்வோம். ஏனென்று சொன்னால் பல் சமய மக்கள் இயேசு என்று சொல்லும்பொழுது இயேசு விரும்புகிறது இந்த ஒன்னஸ் தான் விரும்புகிறாரு. ஆகவே இந்த திருப்பணியிலே ஒரே திருச்சபையாக, ஒரே திருச்சபையின் மக்களாக, ஒரே மிஷன், ஒரே அர்ப்பணிப்பின் மக்களாக நாம் திகழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 22-23 படிங்க. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியவருக்கும் சாட்சி கூற வருகிறேன். ஆமாங்க, அதான் சொன்னேன், சாட்சி. உடைய வாழ்க்கையே சாட்சி சொல்லணையா. போறானே, இதோ போறாங்களே, இவங்க தான் கிறிஸ்தவர்கள், இவர்கள் அல்லவோ என்று சொல்கிற வார்த்தை, இவன் தாயா, இவங்க தாயா இந்த அநீதியை, இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயத்தை செய்த அல்ல, இவர்கள் அல்லவோ கிறிஸ்துவுக்கு சாட்சியாய், நல் சாட்சியாய் இருக்கிற பிள்ளைகள். கிரகாம்சனுடைய மனைவியை போல, அன்னை தெரேசா அம்மையாரை போல, ஐடாஸ் கடரை போல, இந்த உலகத்திலே வந்த பல்வேறு மினிஸ்டரிகளைப் போல நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட வேண்டுமானால் இயேசு எவ்விதமாய் மரித்து உயிர்த்து பிற சமயத்தாரையும் ஒளி வீசும்படியாய் மாற்றி தன்னையே அர்ப்பணித்தார். இயேசு கற்பித்தார். ஒளி வீச பாட்டு அழகா பாடுறோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல பிரகாசிப்போம், அந்தகாரலோகின் இருள். எங்கே நிற்கிறோம்? இன்னும் இருளாகத்தான் அந்த உலகத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருப்பணியை நாம் இன்னும் திருப்பணியாய் செய்யவில்லை, இன்னும் நற்பணியாய் செய்யவில்லை, இன்னும் அநேக மக்களை கொண்டு வந்து சேர்க்கிற பணிகளாய் சேர்க்கவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றார், ஒரே நம்பிக்கையிலே இருப்பதுதான் பல்சமய மக்கள் வழிபாடு, ஒரே குடும்பமாய் இருப்பதுதான் பல்சமய வழிபாடு, ஒரே திருச்சபையாய் இருப்பதுதான் பல்சமய வழிபாடு. இதன் அடிப்படையிலே நீங்களும் நானும் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்தவர்களாய் செல்ல வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. மத்திய புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. பாருங்க, இதுக்கு அநேக பேர் சொல்றாங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் வந்தேன், இதை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன். நோ நோ நோ, ஓன்ட் பிலீவ் திஸ். இதெல்லாம் நம்பாதீங்கயா. அவன் தான் சொல்றாங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் எதுவோ அதை செய்கிறவன் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவன் மட்டும் தாயா பிரவேசிப்பா. நான் கத்தி பிரசங்கம் பண்ணனே ஐயா, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்னதாகவே சனிக்கிழமை பதிவு போட்டேனே, நான் எப்படி, நீ அப்படித்தான் நான் ஒதுக்கிடுவார். நான் எப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேனோ அப்பதான் ஐ அக்செப்ட். என்னுடைய காரியங்கள் எடுபடும், என்னுடைய காரியங்கள் அங்கீகரிக்கப்படும், என் காரியங்கள் நற்சாட்சிகளாய் மாற்றப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஐயா நான் போதகனாக இருந்தேன் இத்தனை வருஷங்கள், நான் இப்படி இருந்தேனே, அப்படி சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதனால சொல்ல படிக்க அழகா படிக்க வசனத்தை நிறுத்தி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் மட்டுமே பரலோக ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவன் யாருன்னு அட்ரஸ் கொடுக்குறா பாருங்க. ஆதார் கார்டு வச்சுக்கிறவங்க, ஐயா நான் ஆதார் கார்டு வச்சுக்கிறேன், பேன் கார்டு வச்சுக்கிறேன், எந்த கார்டு வச்சிருந்தாலும் சரி, ஐயா நான் இந்த திருச்சபையில் சந்தா கட்டினே, சந்தா கார்டு இருக்குதே, நோ, டோன்ட் அக்செப்ட். ஐயா நான் காணிக்க பையில நிறைய போட்டுனேன், காணிக்கை அர்ப்பணம் பண்ணிக்கல, என் பேரை பாருங்க, 1000 போட்டுக்கிறது, ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வச்சேன், எதுவுமே இல்லையா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் எங்க பிரவேசிப்பான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று நாம் உணர வேண்டும். அப்படி சித்தம் என்ன? நலிந்தவர்களை கை தூக்கி விடுதல். அதுதாங்க. பல் சமயத்தவர்கள், பல இனத்தவர்கள், பல சாதி மக்கள், பல மொழி மக்கள், இவர்களை இனம் கண்டு அவர்களை தூக்கி விடுவது, அவர்களை கொண்டு வந்து இயேசுவின் சபையிலே சேர்ப்பதல்ல, இயேசுவினுடைய அடியவர்களாய் மாற்றுவது. இயேசுவின் அடியவர்கள் என்றால் இயேசுவை போல நட என்று சொன்னமே, அவ்விதமாய் நடக்க பயிற்சிப்பது தான். அன்பின் அடிப்படையில அனைவரையும் ஒன்றாக்க முயற்சி செய்வோம். இப்படிப்பட்ட செயலை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
கிறிஸ்துவும் பல்சமய மக்களும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஏறெடுத்த பார்த்த காரியங்கள் உமக்கு விருப்பமாக இருந்தால் அதை அங்கீகரித்து தரும். அநேக மக்கள் பார்த்து பயனடைய கிருபை தாரும். எல்லா திருச்சபை நண்பர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலக மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் யாவரும் விடப்பட்டவர்களாய் அல்ல, எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய், ஒன்றாக இருக்கின்றவர்களாய், அவர்கள் ஒன்றாய் இருப்பதை போல நாமும் ஒன்றாய் இருப்போம் என்று சொல்கிறோமே, அவ்விதமாய் எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்திற்கு வர கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடு நிலைத்திருது நிறைவா நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டளையிடுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.